ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒருவரது பிறந்த தேதி 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் அனைத்தையும் கூட்டி 6ஆம் எண் வரும் பொழுது சுக்கிரனின் ஆதிக்கம் ஒருவேளை அவர்களது ஜனனகால ஜாதகத்தில் நெகட்டிவாக இருந்தால், அதாவது சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமோ ராசியாதிபதியோ 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்று ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய நெகட்டிவ் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷன் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் காண்போம். வீண் செலவுகள் அதிகம் ஏற்படும். அதாவது தேவையான நேரத்தில் இவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது இருக்காது. இப்போ அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்ன பண்ணுகிறது என்றால், ஒரு லக்ஸுரி கம்ஃபர்ட் போன்ற விஷயங்களை மைண்டு நாடிக்கொண்டே இருக்கும். இப்போ அந்த லக்ஸுரி கம்ஃபர்ட் போன்ற விஷயங்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த செலவுக்கு தேவையான பணம் என்பது இவர்களிடம் இருக்காது. ஆனாலும் இவர்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டார்கள். அந்த கம்ஃபர்ட் என்பது இவர்களுக்கு வேண்டும். அதனால் இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்களை தள்ளிக்கொள்வார்கள். அதாவது இந்த அலங்கார செலவுகளுக்கும் அனாவசியமான விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவையான விஷயங்களை இவர்கள் விட்டு விடுவார்கள். செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் இவர்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கு இல்லை ஒரு ரொம்பவும் கடினமான ஒரு வேர்வை சிந்தி உழைக்கிறது போன்ற விஷயங்கள்ல இவர்களுக்கு நாட்டம் இருக்காது. கேஷுவலாக ஒர்க் பண்ண வேண்டும் என்று சில நேரத்தில் சில பாதகமான விஷயங்களை கூட கையில் எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் போன இடத்தில் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும். அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், சில நேரத்தில் ஒரு பாதகமான விஷயமாக இருந்தாலும், ஒரு நெகட்டிவான ஒரு கான்செப்டாக இருந்தாலும், நெகட்டிவான ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த இடத்தில் அதனை மார்க்கெட்டிங் செய்து விடுவார்கள். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அந்த நேரத்தில் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டதா அப்படிங்கிறதை மட்டும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பின் விளைவுகளை இவர்கள் சந்திக்கும் பொழுது அதற்குண்டான சில நெகட்டிவான விஷயங்களையும் இவர்கள் சந்திக்க நேரும். சில நேரத்தில் போலி மருத்துவர்களாக, போலி சித்த வைத்தியர்களாக, போலி சாமியார்களாக இவர்கள் வேஷம் போட்டு நிறைய செல்வத்தை ஈர்த்துவிட்டு பின் அதற்குண்டான தண்டனையையும் அனுபவிப்பார்கள். அதாவது தங்களுக்குண்டான நெகட்டிவான விஷயங்களை இவர்களாகவே கிரியேட் செய்து கொள்வார்கள். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ரிஷபத்துக்கு அதிபதியான அதே சுக்கிரன் தான் துலாம் என்ற வீட்டுக்கும் அதிபதி. ரிஷபத்திலிருந்து துலாம் என்பது 6ஆம் வீட்டை குறிக்கிறது. 6ஆம் வீடு என்பது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், கடன் போன்ற விஷயங்களை குறிக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் சுக்கிரனே அதிபதி என்பதால் இவர்களே இவர்களுக்கு தேவையான நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கி கொள்வார்கள். முக்கியத்துவம் கொடுத்து இதற்காக நிறைய நேரம் மற்றும் பணம் செலவு செய்வார்கள். சிலர் வரம்பு மீறியும் செல்வார்கள். வசதி வாய்ப்பு உல்லாசத்துக்காக இந்த விஷயங்களை இவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள். இதனால் குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சிக்கல்கள் ஏற்படும். வரம்புக்கு மீறி ஒருவர் செய்யக்கூடிய செயல் குடும்பத்தில் தெரியும் பொழுது அது ஒரு பூகம்பமாக வெளிப்படுகிறது. மேலும் இந்த சுக்கிரனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனுக்காக பலவிதமான தியாகங்கள், தோல்விகள், அவமானங்களை இவர்கள் சந்திக்க நேரும். பல வருடங்கள் சேர்த்து வைத்த பணத்தை, பல யுகங்களாக சேர்த்து வைத்த செல்வத்தை நொடி பொழுதில் இவர்கள் விரயம் செய்து விடுவார்கள். இவர்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை மற்றவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு இவர்களிடம் பணம் பறிப்பார்கள். இதெல்லாம் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையுமே ஒரு போட்டோ எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். சாப்பிட்டா ஒரு போட்டோ, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு போட்டோ, ஒரு பிஸா வாங்கினா போட்டோ, ஒரு ட்ரெஸ் போட்டா ஒரு போட்டோ. இப்போ காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி போட்டோஸ், வீடியோஸ் தகாத நபர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அதனை ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி இவர்களை அவர்கள்
பணம் மற்றும் இதர விஷயங்களுக்கு உபயோகித்துக் கொள்கிறார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது. இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நெகட்டிவாக அமையும் பொழுது ஆண்களுக்கு பெண்களால் அவமானம் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு பெண்கள் அப்படின்னா அது பல விதங்கள்ல இருக்கலாம். இப்போ ஒரு லேடிகிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கலாம், ஒரு லேடி கிட்ட ஒரு இடம் வாங்கி இருக்கலாம், இல்ல ஒரு லேடிய கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையோ இல்ல வேற விஷயங்களுக்காகவோ அவர் பிரிந்திருக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். ஒரு லீகல் ப்ராப்ளமாக இது வரும் பொழுதுதான் இந்த விஷயத்தின் ஆழம் என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நாம் டீட்டெயிலாக சொல்வது எதற்காக என்றால், இவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய சங்கடமான விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? சுக்கிரனின் ஆதிக்கம் நெகட்டிவாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். சுக்கிர தசை ஆரம்பித்து விட்டது, சுக்கிர புத்தி ஆரம்பித்து விட்டது, நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இல்லை, பணம் வரவில்லை, பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எப்படி கவனமாக இருப்பது? போதை வஸ்துக்களுக்கு முதலில் அடிமையாக கூடாது. இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் பல நேரங்களில் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எந்நேரமும் வாயில் எதையோ வைத்து மாவரைத்துக் கொள்வது போல் சிலர் போதை வஸ்துக்களை உபயோகித்துக் கொள்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத ஒரு அருவருப்பு, அவர் பக்கத்துல வந்தாலே ஒரு ஸ்மெல், ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்மெல் வருகிறது. அது இவர்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை அவாய்டு செய்வது, கண்ட்ரோல் செய்வது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உணவுக்கு அடிமையாகி ஆர்வத்தை அடக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அப்பதான் லஞ்ச் முடித்திருப்பார்கள், ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, உடனே ஸ்நாக்ஸ், உடனே அடுத்த ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு கேப்பே இல்லாமல் இவர்கள் உணவு ருசித்து கொண்டே இருப்பார்கள். உணவை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர இவர்கள் அதன் கட்டுப்பாட்டில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதற்காக அதிகமான நேரம் மற்றும் பணம் விரயம் செய்யக்கூடாது. பல நேரங்களில் இவர்கள் இல்லை என்று சொல்வதில்லை. அதனால் இதனை லாவகமாக இவர்கள் கையாள வேண்டும். பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவர்களிடம் காணப்படும். நடைமுறை வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்களையும் இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உல்லாச பிரியர்கள், லக்ஸுரி என்பது இவர்களுக்கு வேண்டும். அதற்காக இவர்கள் மட்டுமல்லாமல் தங்களுடன் ஒரு கூட்டத்தையே வைத்து தீனி போடுகிறார்கள். ஒரு போலியான கௌரவத்துக்காக மொத்தமாக ஒரு 8 பேர் 10 பேர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, ஒரு கேதரிங்க்கு போறது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறது, மொத்த செலவையும் இவர்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவர்களாகவே இவர்களுக்கு கிரியேட் செய்து கொள்கிறார்கள். இதனால் நிறைய பண விரயம், அதற்காக கடன், அதற்காக கிரெடிட் கார்டு, பிறகு அதனை சமாளிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பூஜை மந்திரம் போன்ற விஷயங்களுக்கு தேவையான அளவு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கேற்றார் போல் செலவு செய்வது இவர்களுக்கு நல்லது. மிகவும் உல்லாசமான ஒரு வாழ்வை எதிர்பார்த்து ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் இவர்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னு இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆடை அலங்காரங்கள், வாசனை திரவியங்களுக்கு, பியூட்டி பார்லர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூட எந்நேரமும் இவர்கள் பணம் மற்றும் நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் தவிர வாகனங்கள் மேல் இவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. எந்த ஒரு புது வண்டி வந்தாலும் அந்த வண்டியை உடனே வாங்க வேண்டும். அப்பதான் ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் கூட ஓடி இருக்காது, அதுக்குள்ளர வண்டியை மாற்றணும். இப்போ வாங்கின வண்டியை விற்கும் பொழுது ஒரு பெரிய லாஸ் ஆகும். புது வண்டி வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு இஎம்ஐ, அதுக்கு ஒரு லோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவையற்ற செலவுகள் செய்து கொண்டு இவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் தொலைக்கிறார்கள். நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் இவர்களை பற்றி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களாகும். இதிலிருந்து அவர்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய நோக்கம். இந்த 6, 15, 24 தேதிகளில் தனியாக பிறந்தவர்களுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோவா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கிறோம். இந்த 6ஆம் எண் குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் UVW, இந்த எழுத்துக்கள் பெயரின் ஆரம்ப எழுத்துக்களாக வரும் பொழுது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவா போட்டிருக்கிறோம். இந்த நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் இந்த 6, 15, 24, 33, 42 போன்ற எழுத்துக்கள் பெயர் அமைக்கும் பொழுது அவருக்கு ஒரு விஸ்வரூபமான வெற்றி கிடைக்கும். குறிப்பாக இந்த மீடியா, சோசியல் மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ஜாப்ஸ் போன்ற விஷயங்களில் ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறார்கள்.
பொதுவாக இவர்களது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தில் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடத்தை வைத்துத்தான் இந்த பலனை நாம் துல்லியமாக சொல்ல முடியும். விவாக குறிப்புகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களே மணக்கலாம். 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 2ஆம் தேதி, அதாவது 2னா 2, 11, 20, 29, 4, 13, 22, 31, 5, 14, 23, 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களை கூட இவர்கள் மேரேஜ் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப் நன்றாக இருக்கும். இந்த 6ஆம் எண் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒருவருக்கு ஃபேவரபிளாக இருந்தால் அவர் அணிய வேண்டிய ரத்தினம் டைமண்டை ஒரு வெள்ளி அல்லது தங்க மோதிரத்தில் வைத்து வலது கை மோதிர விரலில் இவர்கள் அணிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள தாயார் சன்னதியை வழிபடுவது, சிங்கப்பூரில் உள்ள மகாலட்சுமியை வழிபடுவது, திருப்பதியில் உள்ள தாயார் சன்னதி பத்மாவதி தாயாரை வழிபடுவது இவர்களுக்கு மேலும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் யூஸ் பண்ண வேண்டிய லக்கி கலர் ஒயிட். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த ஒயிட் கார், ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் எப்பொழுதும் தோற்றத்தில் பளிச்சென்று இருப்பார்கள். ஸோ இந்த ஒயிட் அப்படிங்கிறது இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் செய்கிறது. இவர்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஃபேஷன் பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ராக்ரன்சஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். நறுமண பொருட்கள், பூ வியாபாரம் செய்வது, லாட்ஜ் கட்டுவது, ஹோட்டல் கட்டுவது, ரெஸ்டாரண்ட் நடத்துவது, மார்க்கெட்டிங், ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப்ஸ், ஹெச்ஆர் போன்ற விஷயங்கள் இவர்களை காணலாம். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல கவிஞர்களாக, நல்ல மியூசிஷியன்ஸ், இசை வல்லுநர்களாக, நிறைய வழக்கறிஞர்கள், அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது, இதனை விற்பனை செய்வது, இனிப்புகள், ஸ்வீட்ஸ் தயாரிப்பது, ஸ்வீட்ஸ் விற்பது, அழகுக்கலை நிபுணர்கள், பியூட்டிஷியன்ஸ் ஆக நாம் இவர்களை காணலாம். நிறைய வங்கி பணிகள், ஆஃபீஸ் ஜாப்ஸ்லாம் நாம் இவர்களை காணலாம். இசைத்துறை, திரைப்படத்துறைகள் எல்லாம் இன்று ஜாம்பவன்களா, இசைத்துறை, திரைப்படத்துறையில் எல்லாம் ஜாம்பவன்களாக இருப்பது இந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள். நிறைய ஏஜென்சிஸ் வைத்து நடத்துவது, மார்க்கெட்டிங் செய்வது, மெடிக்கல் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக்ஸ் போன்ற விஷயங்கள், டிராவல்ஸ், டூர்ஸ், ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோமொபைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்கெட்டிங், கஸ்டமர் கேர் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். 6, 15, 24, 33, 42 நம்பர்ஸ் பெயர் அமைப்பதற்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் ஜாதகத்தில் சுக்கிரன் அனுகூலமாக இருக்கும் பொழுது இந்த எண்களில் பெயர் அமைத்து ஒரு நிகரற்ற வெற்றியை பெறலாம். தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்களுக்கு கூட இந்த 6ஆம் எண்ணில் பெயர் அமைக்கலாம். 6ஆம் எண் சாதகமாக இருந்தால் வாகன எண்கள், மொபைல் நம்பர்ஸுக்கு கூட 6ஆம் எண்ணில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 6ஆம் எண்ணை நாம் புழக்கத்தில் வைத்து மேலும் மேலும் வெற்றி பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6ஆம் எண்ணை பற்றி பிளஸும் சொல்லியிருக்கிறோம், மைனஸும் சொல்லியிருக்கிறோம். பிளஸ் இருக்கும் பொழுது நீங்கள் 6ஆம் எண்ணை தைரியமாக பயன்படுத்தலாம். ஒருவேளை ஜாதகத்தில் 6ஆம் எண் மைனஸாக இருந்தால் அந்த சுக்கிரனுக்கு உண்டான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்து கொண்டு லக்னத்திற்கு எந்த கிரகம் அனுகூலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்து அந்த கிரகத்தை மேலும் யூஸ் பண்ணும் பொழுது நிகரற்ற வெற்றி பெற முடியும். உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்கள் இந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்திருந்தால் இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் மேலும் பல அரிய தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கும். Kindly request you to stay connected. Thank you friends. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.